எனக்கு என் பொண்ணை நினைச்சுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. ம். சின்ன வயசா இருக்கா, இவ்வளோ இதெல்லாம் நடக்குது. இன்ன வரைக்குமே என் பொண்ணுக்கு நான் சொல்லி வளர்க்குறது தான். எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லிடணும். என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லா போகணும், எங்க போனாலும் வரணும், 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லுவேன். அவளுக்கு எனக்கு சண்டைலாம் வரும், காலம் மாறி போச்சு ஏன் அப்படி இருக்கேன்னு. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கும். என்ன காலம் மாறினாலும் இவங்க யாருமே மாறல. யாரை நம்பியுமே விட முடியல. ம். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஏமாத்துறாங்க. ம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யாரையுமே ஆம்பளைங்களாவே நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த ஆம்பளைங்க மேல இருக்க நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. ம். அதனால உங்க பொண்ணையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களா? வெளியில விடுறதுக்கு, வெளில போறதுக்கு? ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன். ம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாவே எனக்கு அவளுக்கு சண்டை வந்துடும். அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ம். டைமும் கொஞ்சம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி உங்க சொல்லுவேன். டைம்க்கு வரலன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? பயமா இருக்கும். அடிவயத்துமே நெருப்பா இருக்கும். நெருப்பா கட்டிட்டு இருக்கவன தான் இருக்கும். ம். அவளை சின்ன வயசுல இருந்து நான் யார்கிட்டயுமே பேச விட்டதே இல்லை. யார்கிட்ட எந்த ஆம்பளைங்கிட்டையுமே நான் பேச விட மாட்டேன். ஸ்கூலும் காலையில போய் விட்டுட்டு சாயந்தரம் எடுத்து கூட்டிட்டு வந்துடுவேன். காலேஜ்லயே அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கிளாஸ் போறப்பையும் போன் அடிச்சுட்டே இருப்பேன். ஏன் மம்மி இப்படி இருக்கீங்க அப்ப சொல்லி கேட்பா. ம். ஏன் இப்படி இருக்கீங்க, சும்மா எப்படி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ம். நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? யூஸ்வலாவே எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்க பயம்தான் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ம். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்க பயம் தான். இல்ல எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரீடமா விடுறாங்க, டூர்லாம் விடுறாங்க, ம். நீங்க தான் வந்துட்டு எதுவுமே விட மாட்டேங்கிறீங்க ம். அப்படி சொல்லிட்டு அவளுக்கே என் மேல கோவம் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு தானே தெரியும்